ரைட், நாங்கள் பேக் பண்ண பேக் சரி, அதுக்குள்ள சொயிலும் வேறு இலைகள் இதுகள் எல்லாம் போட்டு நல்ல சாஃப்டான மண்ணாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். அதை வந்து நாங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தோட்டத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக, கொஞ்சம் பெருப்பிக்கிறதுக்காக அடுக்கி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, பார்த்தீங்களா? கொண்டு வந்து வச்சு கொண்டு இருக்கிறேன். 30 பேக் இதே மாதிரி இப்போ பேக் பண்ணினான். இப்போ கொண்டு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, செய்து முடிச்சுருவோம். கலைக்குது சரியா, எங்கள் அப்பாவும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். ரைட், இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டி, கத்தரி, தக்காளி, மற்றது கிழங்கு வகைகளும் வைக்கலாம். மற்றது அதோட என்ன சொன்னால் பாகல், வெண்டி, இது சம்மந்தமான செடிகளும் வைக்கிறது. உறவுகளே வணக்கங்கள், நான் சின்ன. இங்கே பாருங்கள், இன்றைக்கு இந்த பசலை பேக்குகள் நான் சொன்னால் வேணின்னு வந்தேன். பசலை பேக்கில் மண் போடுறதுக்கான பேக்குகள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் ரெடி ஆக்கியாச்சு. அப்பா வச்சு கொண்டு இருக்கிற இந்த பேக்கெலாம் போட போகிறோம். நான் ஒரு 40 பேக்கிட்ட பண்ணி கொண்டு வந்தேன் யாழ்ப்பாணத்துலேருந்து. இந்த மண்ணை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த மண்ணை தான் இப்போ நாங்கள் அதுக்கு அள்ளி போட போகிறோம். ரைட், என்னென்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நாங்கள் வீட்டு தோட்டத்துக்கான மண்ணை வந்து எடுத்து போட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் வீட்டு தோட்டம் செய்திருக்கிறோம் ஏற்கனவே. இந்த பேக்குகள் இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து இப்படி இந்த மண்ணுக்குள்ளே வந்து இப்படி குப்பைகள் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா. ஏன்னா மண் வந்து இறுகினால் வேர் வந்து ஓடாது. மேலே வந்து போடலாம் கொஞ்சம் மணல் மண் உள்ளுக்குள்ள அடியிலான ஏதோ. ரைட், இருந்த மண்ணெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டோம். 30 பேக்கிட்ட பேக் பண்ணினான். கொஞ்சத்தை கொண்டு அங்கே வச்சா ஜெயிக்கனவே. ரைட், காட்டுறேன் உங்களுக்கு அதையும். ரைட், வழியாக பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு 10 பேக்கோட தொடங்கினது. ஓகே, 10 பேக்கோட தொடங்கின எங்களுடைய வீட்டு தோட்டம். தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு 30 பேக்கோடு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஸோ சேட் ஒரு பேக் பிஞ்சிட்டுது. சரி, இதுக்குள்ளேயும் வந்து அதே மாதிரி பயிர்களை வந்து நாங்கள் வைக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்காண்டு. கடையில் வந்து இந்த பேக் 30 ரூபா தான், சில கடையில் 40 ரூபா விற்கலாம். இலங்கை காசு போட்டிக்கண்டு போய் வேண்டிங்கன்னு சொன்னால் பிரயோசனப்படுத்திக் கொள்வீங்கள். ஓகே, சந்திக்கலாம்.